சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் வசூல் ரீதியா, அதாவது ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது இல்லாம தலைவன் தலைவி, அப்புறம் இன்னொரு பக்கம் மகாவதார் நரசிம்மா, சூஃப்ரம் ஷோ, சையாரா, கிங்டம் இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் கட்டுறது, அதாவது இது வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டு. இதை பார்த்து நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்னன்னா ஒரு ஹீரோயினும் ஒரு ஹீரோவும் ஒரு ஸ்னோவில் வந்து செஸ்ஸு மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த செஸ்ஸோட டெக்ஸ்சர்ல. ஸோ இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான். ஆசை படத்துல மீனம்மா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேமை தான் நான் வந்து கான்செப்ட் ஆர்ட்டா வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாண்டிராஜ், ஆர்வி கௌதம் கமல், பரணிதரன், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், ஷர்வின் வின் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த படத்தோட டேட் 13. இந்தியாவில் வந்து 56 லட்சம், டோட்டலா 40 கோடியே 48 லட்சம், 378.3 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 3320 கோடி கிட்ட இந்த படம் இந்தியன் கரன்சி கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் சூப்பர்மேன், ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த், F1 இந்த 3 படங்களும் இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பர்மேன் இதுவரையும் டோட்டலா இந்தியாவில் 60 கோடியே 34 லட்சம், டோட்டலா 559.3 மில்லியன் US டாலர்ஸ், 4900 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 225 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் 120 கோடியே 74 லட்சம். ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 769.5 மில்லியன் US டாலர்ஸ், 6750 கோடி கிட்ட வருது. அப்புறம் F1 அப்படிங்கிற படம் இந்தியாவில் 111 கோடியே 44 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 552.5 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க, 4850 கோடி கிட்ட. இந்த படத்துக்கு 200 மில்லியன் US டாலர் பட்ஜெட். ஸோ இதுல பெரிய வசூல் ரீதியா பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தான். அப்புறம் சையாரா திரைப்படத்தோட டேட் 20. இந்தியாவில் 2 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 60 லட்சம். ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 133 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் 367 கோடியே 49 லட்சமும், உலகம் முழுக்க 500 கோடியே கடந்திருக்கு. 500 கோடியே 40 லட்சம். ஸோ 500 வந்துடும், ஃபைனல் கலெக்ஷனா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த படம் 20வது நாளே வந்துடுச்சு. தடாக் அப்படிங்கிற படம், தடாக் 2 டே 6 இந்தியாவில் 1 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 60 லட்சம். 18 கோடியே 51 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 21 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 55 கோடி. ஸோ வசூல் ரீதியா இந்த படம் இன்னும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் 2 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 50 லட்சம். 37 கோடியே 80 லட்சம் இந்தியாலையும், 44 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். அப்புறம் கர்நாடகால சூஃப்ரம் ஷோ சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்திருக்கு. நேற்று 13வது நாள். கர்நாடகால 2 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 29 லட்சம். ஸோ சூப்பரா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுல மலையாளத்திலயும் பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. கர்நாடகால 55 கோடியே 22 லட்சம் டோட்டலாவும், 65 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் மகாவதார் நரசிம்மா இந்த படமும் தொடர்ந்து சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 13வது நாள். இந்தியாவில் 7 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 44 லட்சம். 130 கோடியே 95 லட்சம் இந்தியாலையும், 138 கோடியே 2 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். ஸோ ரீசெண்டா எல்லாராலையும் பேசப்படுற ஒரு படம், எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு மகாவதார் நரசிம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் போய் படத்தை பார்த்துட்டு, இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும், சூப்பரா இருக்கு, என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்க அதுவும் குழந்தைங்கலாம் கூட்டு போனீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க, கதை சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. படம் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் இந்த படம் இவ்வளோ வசூல் பண்றதுக்கு இந்த படத்துல அப்படி என்ன, இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் ஏதோ இருக்குல்ல, ஏதோ நம்மள, அது ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கலாம், இல்ல கதையா இருக்கலாம், இல்ல அந்த அனிமேஷனா இருக்கலாம், இல்ல அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல எது வந்து இந்த அளவுக்கு மக்களை ஈர்த்ததா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க உங்களோட ஒப்பீனியனை. சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 6 கேரளால 66 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம். டோட்டலா 7 கோடியே 51 லட்சம் கேரளாலையும், 7 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். மாரிசன் திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 6 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம். டோட்டலா 6 கோடியே 52 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 7 கோடியே 50 லட்சம். இந்த சாட்டர்டே சண்டே ஒரு 20 லட்சம் 25 லட்சம் கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பிரேக் ஈவன் பண்ணி வசூல் ரீதியா வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படம் டே 6 தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம். 1,57,00,000 தமிழ்நாட்டிலும், 1,65,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். இந்த படத்துக்குமே இன்னும் வசூல் தேவைப்படுது. இந்த சாட்டர்டே சண்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் கிங்டம் திரைப்படத்தோட டே 7 ஆந்திரா தெலுங்கானால 88 லட்சம், தமிழ்நாட்டில் 19 லட்சம், கர்நாடகாவில் 11 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 7 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 லட்சம், உலகம் முழுக்க 1,65,00,000. டோட்டலா 44 கோடியே 3 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 3 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 41 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் 1 கோடியே 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 19 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 74 கோடியே 83 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு குறைஞ்சது ஒரு 25 கோடி வசூல் தேவைப்படுது. வருமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்ததா தலைவன் தலைவி திரைப்படத்தோட டே 13 தமிழ்நாட்டுல 1 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 16 லட்சம், கர்நாடகால 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 லட்சம், ஓவர்சீஸ்ல 28 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 67 லட்சம். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 55 கோடியே 7 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 98 லட்சம், கர்நாடகால 4 கோடியே 79 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 17 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 80 கோடியே கடந்திருக்கு. 80 கோடியே 73 லட்சம். 25 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. ஸோ தலைவன் தலைவி இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் வார் 2 இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஆக்சுவலா யூஎஸ்ஏ பிரீமியர்ல $265K. இது வந்து 2 கோடியே 30 லட்சம் கிட்ட வருது. டோட்டலா ஓவர்சீஸ்ல இந்த படம் எவ்வளவு ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா $408K, 3 கோடியே 57 லட்சம். கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. வரப்போற நாட்கள்ல அது வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யுஎஸ்ஏ பிரீமியர்ல $1.17 மில்லியன், 10 கோடியே 26 லட்சம். கனடால $225K, இது வந்து 1 கோடியே 97 லட்சம். யூகேல $265K, 3 கோடியே 10 லட்சம். ஆஸ்திரேலியால $325K, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 1 கோடியே 86 லட்சம். மலேசியால $675K, மலேசியன் ரிங்கிட்ஸ், 1 கோடியே 40 லட்சம். இது இல்லாம மற்ற நாடுகள்லாம் நெதர்லாந்து, போலாண்டு அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணது $75K, 65 லட்சம். ஸோ டோட்டலா இந்த படம் வந்து $2.194 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 19 கோடியே 24 லட்சம். ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு. கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படம் ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஸோ அந்த ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுது, டே 1 ஃபைனல் கிராசர் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான், பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரியுது தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு நான் ஒரு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்ப்போம் யாருது மேட்ச் ஆகுது அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்து நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 98,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அது தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. அந்த 1 லேக் சீக்கிரமா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இது இல்லாம இப்போ ஆக்சுவலா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம தொடர்ந்து வேற வீடியோஸ் பண்றதுக்கான சில பிளானிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான நிறைய கண்டென்ட் ஐடியாஸ்லாம் எடுத்து வச்சு இப்போதான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டீம்மே அரேஞ்ச் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி வேற வீடியோஸும் வரப்போகுது. வேற சேனல்ல வரக்கூடிய வீடியோஸும் இன்னும் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி பண்ற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, நீங்க ப்ரோ உங்களுக்கு இது நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ட்ரால் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபன்னியா பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் ஐடியா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.